அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எதற்காக நாட்டிலே தேர்தல் நடத்தப்படுகிறது? ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகம் தலைத்தோங்க வேண்டும், ஜனநாயகம் தான் நமது அடையாளம் என்கிற அடிப்படையிலே தான் தேர்தல் நடத்தப்படுகிறது. அது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்கிற நிலையிலே தேர்தல் நடத்தப்படுவதை நாம் ஆண்டாண்டு காலமாக பங்கேற்று வருகிறோம். இப்போது தமிழகத்திலே மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு ஒரு பேராபத்து சூழ்ந்திருப்பதை நாம் எச்சரிக்கையாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களுக்கான செய்தியாக கொடுக்கப்படுகிறது. செய்தி என்று சொன்னால் இது வாசித்து கடந்து போகிற செய்தி அல்ல, வாசித்து இதற்கான நடவடிக்கைகளை இறங்கி தீர்ப்பு அளிக்க வேண்டிய செய்தி. தமிழ்நாட்டிலே தாத்தா, மகன், பேரன், கொள்ளுப்பேரன் என்று ஆட்சி தொடர வேண்டும் என்றால் ஜனநாயகத்திலே தேர்தல் எதற்கு? தேர்தல் இன்றைக்கு அனாவசியம்தானே என்று பேசுகிற வகையில தமிழ்நாடு இனி கருணாநிதி குடும்பத்திற்குத்தான் சொந்தம் என்ற மனநிலையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வந்துவிட்டார் என்பதுதான் அவருடைய பேச்சு தோணி நமக்கு பதிலாக இருக்கிறது. கருணாநிதி குடும்பமே ஆட்சியிலே தொடர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் தேர்தல் நடத்த தேவையில்லை. அரசியல் சாசனத்தை வேண்டுமானால் மாற்றிவிடலாமா என்பதுதான் தமிழக மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? மக்களே, இது ஒரு மிகப்பெரிய பேராபத்து. ஏனென்றால் இந்த ஜனநாயகம் தலைத்தோங்குவதற்காகத்தான் தங்கள் இன்னுயிரை கொடுத்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் அந்த ஜனநாயகத்திற்கே இன்றைக்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் விழித்து எழ வேண்டிய நேரம், நாம் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு அணுக வேண்டிய நேரம். இந்த 4 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு என்ன திட்டங்களை செய்தார் பட்டியலிட்டு சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர் அழகான பெயர்களை திட்டங்களுக்கு சூட்டுகிற அந்த நிலையை பார்க்கிறோம். ஆனால் அந்த திட்டங்களிலே என்ன பலன் கிடைத்தது? வறுமை ஒழிந்ததா? வளர்ச்சி கிடைத்ததா? இரண்டும் நடக்கவில்லை. ஆக வறுமை ஒழிய வேண்டும், வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதற்காகத்தான் தேர்தலுக்கான அறிவிப்புகள், வாக்குறுதிகள், சட்டமன்றத்திலே சட்டங்கள், திட்டங்கள் நிறைவேற்றுவது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். நான் இன்றைக்கு சொல்வது, மக்களே, நீங்கள் விழிப்போடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது. ஏனென்று சொன்னால் ஒரு குடும்பத்திலே ஆட்சி அதிகாரம் சென்று விட்டால் பிறகு நாம் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்திலே ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது சட்ட விரோதம் அல்ல. ஆனால் ஏதோ அவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டை ஆள முடியும் என்கிற ஒரு நிலையை அவர்கள் விளம்பரத்தின் மூலமாக அவர்கள் உருவாக்கி வருவதைத்தான் நாம் கூடாது என்று சொல்லுகிறோம். அவர்கள் மக்களுக்கான சேவையை செய்திருந்தால், மக்களுக்கான திட்டங்களை தந்திருந்தால், மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருந்தால், அதனால் மக்கள் பலனடைந்திருந்தால் இந்த 4 ஆண்டுகளிலே தமிழ்நாடு முன்னேறி இருக்கும், வளர்ச்சி அடைந்திருக்கும். ஆனால் இன்றைய நிலை என்ன? ஒட்டுமொத்த ஸ்டாலினுடைய பச்சை பொய்யினால் 2021 2025 வரை இந்த 4 ஆண்டுகளிலே கடன் வாங்குவதிலே இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிய தவறிய மாநிலத்திலே
இந்தியாவிலே முதலிடத்திலே இந்த தமிழ்நாடு இருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதிலே இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இந்த தமிழ்நாடு ஸ்டாலின் திமுக அரசு விளங்குகிறது. பாலியல் வன்கொடுமை தடுக்க தவறியதிலே இந்த ஸ்டாலின் திமுக அரசு செயல்படுகிறது. ஆக இப்படி பட்டியலிட்டுக் கொண்டே போகிற போது உச்சபட்சமாக மாண்பை நீதிமன்றங்கள், மாண்புமிகு நீதி அரசர்கள் இந்த அரசுக்கு கள்ளச்சாராய சாவுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் தூங்கிக் கொண்டிருந்த மதுவிலக்கு காவல்துறைக்கு இந்த அரசு பொறுப்பேற்குமா என்று கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமையிலே தக்க நடவடிக்கை எடுக்க தவறியது உயர்நீதிமன்றம் அதற்கு நிவாரணம் வழங்க உத்தரவிட்டது. அதை அவர்கள் இன்றைக்கு கையாளுகிற முறை, இதையெல்லாம் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டத்தை நீங்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்களே குழு அமைத்து அதை தடுக்க நேரிடும் என்று வேதனையோடு கண்டனங்களை தெரிவித்த அந்த நிலையெல்லாம் நாம் தமிழ்நாட்டில் இப்போதுதான் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் இந்த நிலையை நாம் ஒவ்வொரு வாரமும் மக்களிடத்திலே கிராமம் கிராமமாக வீடு வீடாக எடுத்து செல்லுகிற அந்த புனித பணியினை கழக அம்மா பேரவை தொண்டர்கள் இன்றைக்கு எழுச்சியோடு அந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கழக சொந்தங்களே, பந்தங்களே, இந்த 14வது வார மாபெரும் திண்ணை பிரச்சாரத்தின் மூலமாக மக்களால் நான், மக்களுக்காக நான் என்ற தாரக மந்திரத்தை தனதாக்கி கொண்டு தாய் தமிழ்நாடு தரணியிலே தலைநிமிர்ந்து நிற்பதற்காக தன்னையே தந்திட்ட நம் தமிழர்குல சாமி புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களின் வழியில உங்களால் உங்களுக்காக என்றென்றும் உழைப்பேன் என பிறந்த நாள் சூழலை ஏற்றிருக்கின்ற நம் உயிரிலும் மேலான தலைவர் புரட்சி தமிழர் அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு கழக பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் பிறந்த நாள் பரிசாக இந்த தாய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரியணையிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை அமரச் செய்து இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கான மகத்தான சேவை எந்நாளும் தொடர்ந்திட கழக சொந்தங்களே, சூழலை ஏற்று புறப்படுங்கள், களத்திற்கு வெற்றி வாகை சூடுவோம். இந்த 14வது வார மாபெரும் தென்னை பிரச்சாரத்திலே துண்டு பிரசுரங்களை கையில எடுத்துக்கொண்டு, இது வெறும் காகிதத்திலே அச்சடித்திருக்கிற துண்டு பிரசுரங்கள் அல்ல. இது திமுக கையாளாகாத மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்புகிற பிரம்மாஸ்திரம் தான் இந்த தென்னை பிரச்சார துண்டு பிரசுரம் என்பதை நாம் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த 14வது வாரத்தை நாம் வெற்றிகரமாக நாளைய தினம் ஆங்காங்கே கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களிலும் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த தொகுதி வாரியான பட்டியலிலே தாயுள்ளம் கொண்ட மாவட்ட கழக செயலாளர்களுடைய தலைமையிலே அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த புனித பணியிலே அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு அழைத்து இந்த புனித பணி தொடரட்டும். முத்திரை பதிக்கும் 2026ஆம் ஆண்டு நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் அணியிலே அமர்ந்து இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை ஒரு குடும்ப ஆட்சியின் ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு களம் செல்வோம், வெற்றி வாகை சூடுவோம் என்று சொல்லி இந்த முத்திரை பதிக்கும் 2026ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்து உங்களால் உங்களுக்காக என்றென்றும் உழைப்பேன் என்ற அந்த உயிர் சொல்லுக்கு உரியவராக உழைத்துக் கொண்டிருக்கிற உத்தமரின் கரத்தை வலுப்படுத்துவோம். வாருங்கள், நாளைய தினம் தென்னை பிரச்சாரம் 8 திக்கும் நீங்கள் மேற்கொண்டு கழக அம்மா பேரவைக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று உங்களை பணிந்து கேட்டு விடைபெறுகிறேன். இந்த தென்னை பிரச்சார பட்டியல் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களை பணிந்து வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.